இங்க ஒரு இன்ஸ்பெக்டர் தப்பு பண்ண ஒரு ஆள பிடிச்சு ஜெயில்ல போட்டிருப்பாரு. அந்த ஆளு அந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்குற எஸ்ஐயோட ஃப்ரெண்டு. அதனால அந்த எஸ்ஐ என்ன பிரச்சனைன்னு கேட்டு அந்த ஆள வெளியில விட்டுருவாரு. பிடிச்ச கேஸ நீ எப்படி வெளிய விடலாம்னு இன்ஸ்பெக்டருக்கும் எஸ்ஐக்கும் ஆகாம போயிடும். அப்புறம் இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப ஒருத்தர் கால்ல வெட்டிருவாரு. என்னன்னு விசாரிச்சு ஆள மாத்தி வெட்டிட்டான்னு சொல்வாரு. அவர பிடிச்சு ஜெயில்ல போட்டுருவாங்க. இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப வெட்டின ஆளோட ஒய்ஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட என் கணவர் பண்ணது தப்பு தான். அவர மன்னிச்சு வெளியில விட்டுருங்க. எனக்கு ஒரு பொண்ணு வேற இருக்கா. இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வந்து கெஞ்சுவா. ஆனா இன்ஸ்பெக்டர் ஒத்துக்காம அவள வெளியில அனுப்பிருவாரு. அதனால இன்ஸ்பெக்டர் வீட்டு மாடிக்கு போவாரு. அங்க இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப கால்ல வெட்டுனவரோட மனைவி செத்து கிடப்பா. அத பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுவாரு. இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சு இன்ஸ்பெக்டரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுருவாங்க. இந்த கேஸ் நம்ம எஸ்ஐ கைக்கு வந்து நம்ம எஸ்ஐ ஒவ்வொருத்தரா விசாரிப்பாரு. இறந்து போன பொண்ணோட மகளும் காணாம போயிருப்பா. இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணலன்னு எஸ்ஐ நம்புவாரு. யாரோ கொலை பண்ணிட்டு இன்ஸ்பெக்டரை மாட்டி விட்டுட்டாங்கன்னு இன்ஸ்பெக்டர் கூட பகை இருக்கிற எல்லாரையும் விசாரிப்பாரு. ஆனா ஒரு துப்பும் கிடைக்காது. அப்ப அந்த குட்டி பொண்ணை யாரோ வீட்டுல விட்டுருப்பாங்க. அந்த பொண்ணு அழுதுட்டே பக்கத்து வீட்டுக்கு போயிருப்பா. அந்த குட்டி பொண்ணுட்ட எஸ்ஐ விசாரிக்க வருவாரு. அந்த பொண்ணு நடந்த எல்லாத்தையும் சொல்லிடுவா. இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருன்னு சொல்லி சிண்டுன்னு ஒரு ஆட்டோக்கார தான் கூட்டிட்டு போனாருன்னு சொல்லுவா. சிண்டுன்னு பேரை வச்சு தேடி பார்க்கும்போது 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன், அவனோட ஆளு, அப்புறம் சிண்டு, இன்னும் 3 பசங்க எல்லாரும் ஒரு இடத்த சுத்தி பார்க்க போவாங்க. அப்ப டியூட்டில இருந்த போலீஸ்க்கும் இந்த 6 பசங்களுக்கும் சண்டை வந்து இந்த பசங்க போலீஸை கட்டி வச்சு அடிப்பாங்க. அப்போ அந்த வழியா போன இன்ஸ்பெக்டர் இந்த பசங்களை அடிச்சு போலீஸை காப்பாத்துவாரு. இந்த 6 பசங்களை பத்தி விசாரிக்கும் போது அதுல ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்த பையன் இன்னைக்கு ஃபாரின்லயே இறந்து கிடக்கான நியூஸ் வரும். டிராவல் ஹிஸ்டரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவன் ஃபாரின்கே போனது இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அந்த பையன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அங்க ஒரு பெரியவர் இருப்பாரு. அது அந்த பையனோட அப்பா. அவரை அடிச்சு விசாரிக்கும் போது அந்த பெரியவர் ஒரு பிளாஷ்பேக் சொல்வாரு. அன்னைக்கு நடந்த சண்டையில அந்த பசங்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் அடிப்பாங்க. அப்போ இந்த பெரியவரும் அங்க போலீஸா இருப்பாரு. அவர்கிட்ட கம்பு கொடுத்து அவர் பையனை அடிக்க சொல்வாரு இந்த இன்ஸ்பெக்டர். அந்த பெரியவரும் தன் பையனை அழுதுட்டே அடி அடின்னு அடிப்பாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து கோவத்துல அவர் பையன் தூக்கு மாட்டிட்டு செத்துருவான். அதனால இன்ஸ்பெக்டரை பழிவாங்க நினைச்ச பெரியவர் கூட அவர் வீட்டு வேலைக்காரரை சேர்த்துக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ஒய்ஃபை வெட்ட சொல்லி ஒருத்தனுக்கு பணம் கொடுத்திருப்பாரு. அவனை விட்டுட்டு ஜெயிலுக்கு போயிட்டான். ஆனா வெட்டினவன் ஜெயில இருந்து இந்த பெரியவர்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான். பெரியவர் கோவத்துல ஜெயில இருக்கிறவரோட ஒய்ஃபை கொண்டு இன்ஸ்பெக்டர் வீட்டுல போட்டிருப்பான். இன்ஸ்பெக்டரை மாட்டி விடுறதுக்காக. இதெல்லாம் ஒத்துக்கிட்டதும் பெரியவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. இந்த மாதிரி மலையாள படம்லாம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிருங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க.